Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டம் இன்று நடைபெறுகிறது. தேர்தல் நெருங்கும் சூழலில் தாவேக தலைவர் விஜய் பங்கேற்கும் கூட்டம் என்பதால் அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் காமராஜ் இணைந்திருக்கிறார். காமராஜ், இந்த கூட்டத்திற்கு என்னென்ன நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு, குறிப்பா என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு, என்ன விவரம்? தமிழக சட்டப்பேரவை மற்றும் புதுச்சேரியில் நடைபெறக்கூடிய சட்டப்பேரவை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அடுத்தாண்டு நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரியில் இருக்கக்கூடிய உப்பளம் என்ற பகுதியில் இந்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பங்கு பெறக்கூடிய இந்த கூட்டமானது இன்று நடைபெறுகிறது. நாம் இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா ஆம்பூர் சாலை மற்றும் அம்பேத்கர் செல்லக்கூடிய சாலை. இந்த பகுதியில் இந்த கூட்டத்தில் பங்கு பெறுவர்கள் வருவதற்காக QR கோட் வழங்கப்பட்டிருப்பவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார். மற்றவர்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. குறிப்பாக தமிழகத்தை சார்ந்த யாருமே உள்ளே அனுமதிக்கப்படாமல் இங்கே போலீசார் தடுத்து நிறுத்துகின்றனர். 700க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டத்தில் பங்கேற்பவர்கள் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் யாரும் பங்கு பெற வேண்டாம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. 5000 பேர்களுக்கு மட்டுமே தான் QR கோட் வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளே அனுமதித்து வருகின்றனர். QR கோட் இல்லாத யாருமே உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. இருப்பினும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தமிழகத்தை சார்ந்தவர்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையிலும் ராணிப்பேட்டை, திருப்பூர், சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வரக்கூடியவர்கள் இந்த பகுதியில் எங்களை உள்ளே அனுமதிக்கணும் வலியுறுத்தினாலும் போலீசார் தொடர்ந்து இந்த பகுதியில் அனுமதிக்காமல் அவர்கள் வெளியே நிறுத்தி வருகின்றனர். இதனால போலீசாருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் சில நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது. இருப்பினும் போலீசார் தொடர்ந்து இந்த பகுதியில் போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறாங்க. புதுச்சேரியை சார்ந்தவர்கள் இந்த பகுதியில் பணிகளுக்கு செல்லக்கூடியவர்கள், பள்ளிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் இந்த வழியாக செல்லக்கூடிய சூழல் இருப்பதனால இந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல் தொடர்ந்து காணப்பட்டு வருகிறது. தாவேகானுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தம் இந்த பகுதியில் பார்வையிட்டார். அது மட்டும் இல்லாமல் இங்கு வரக்கூடிய தாவேகா தொண்டர்களுக்கு QR கோடு இருந்தால் மட்டும்தான் உள்ளே வாருங்கள், மற்ற உள்ளே அனுமதிக்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். தாவேகா தொண்டர்கள் இதற்காக முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருக்கு. இருப்பினும் இந்த பகுதியில் தொடர்ந்து தாவேகா தொண்டர்கள் குவிந்து வருவதனால ஒரு பரபரப்பான ஒரு சூழலும் நிலவி வருகிறது. அதே போன்று ஆம்புலன்ஸ் வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது, குடிநீர் வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. சரியாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் இந்த உப்பளம் பகுதிக்கு கார் மூலியமாக இந்த திறந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த கிரவுண்ட் மைதானத்தில் ஏற்கனவே அவர் பயன்படுத்தக்கூடிய பேருந்தில் நின்று பேச உள்ளார். தொடர்ந்து இந்த பகுதியில் தாவேகா தொண்டர்கள் குவிந்த வண்ணம் இருந்து வந்துகிட்டு களத்திலிருந்து தற்போதைய தகவல்களை வழங்கியதற்கு நன்றி காமராஜ். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.